வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலியிலே நாங்கள் இன்றைய தினம் எம்இடி கற்கனரை பிஜிடி கற்கனரைக்கான தெரிவு பரீட்சை தொடர்பான வழிகாட்டலில் இணைந்திருக்கின்றேன். இந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த கற்கனரைகளுக்கான தெரிவு பரீட்சையில் 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தொடர்பான பார்வையை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் அப்போதைய இலங்கையின் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலப்பகுதியில் இந்த சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சீர்திருத்தங்கள் முன்வைப்பதற்கு சில காரணங்கள் அடிப்படையாக அமைந்தது. அதில் ஒன்று 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலக அளவில் கல்வியை பரவலாக்குவதற்கான ஒரு பாரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியின் விளைவாக 1990ஆம் ஆண்டு யோம்தியன் மாநாடு, சர்வதேச உலகளாவிய மாநாடு ஒன்று நடைபெற்றிருந்தது. அது தாய்லாந்தின் யோம்தியன் நகரில் நடைபெற்றதால அந்த மாநாட்டுக்கு பேர் யோம்தியன் மாநாடு என்று சொல்லப்படுகின்றது. இது உலகளாவிய கல்வியை பரவலாக்குவதற்கான ஒரு முயற்சியாக 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக கருதப்படுகின்றது. அந்த உலகளாவிய இந்த மாநாட்டுக்கு பின்னர் 93ஆம் ஆண்டு தொடக்கம் 96ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் யுனெஸ்கோ அமைப்பு ஜாக் டொலர் என்பவரின் தலைமையில 93ஆம் ஆண்டு காலப்பகுதியில் குழு ஒன்றினை அமைத்து அது சர்வதேச கல்வி தொடர்பான விடயங்களை பரவலாக்குவதற்காக குழு ஒன்றினை அமைத்து அந்த குழு 1996ஆம் ஆண்டுல கற்றல் உள்ளிருக்கும் புதையல் என்ற அறிக்கையை வெளியிட்டது. அதாவது ஜாக் டொலர் தலைமையில் 1996ஆம் ஆண்டு கற்றல் உள்ளிருக்கும் புதையல் என்ற அறிக்கையை வெளியீடு செய்தது. இதற்கு அந்த அறிக்கைக்கு அடிப்படையாக இந்த யோம்தியன் மாநாடு காணப்பட்டது. அந்த மாநாட்டில் அனைவருக்கும் கல்வி, அதாவது அடிப்படை கல்வியை உறுதி செய்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மாநாடு கூட்டப்பட்டிருந்தது. அதற்கு அமைவாக யுனெஸ்கோ அமைப்பால் 93ஆம் ஆண்டு ஜாக் டொலரின் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு 1996ஆம் ஆண்டில் கற்றல் உள்ளிருக்கும் புதையல் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியீடு செய்தது. அதை நாங்கள் டொலர் அறிக்கை அப்படி என்று சொல்லப்படுகின்றது, அல்லது டொலர் அறிக்கை கற்றல் உள்ளிருக்கும் புதையல் என்ற தலைப்பிலே வெளிவந்தது அல்லது நடைமுறையில் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அந்த டொலரின் அறிக்கை இலங்கையின் கல்வி சீர்திருத்தத்திலேயும் ஒரு முக்கிய பங்கை வகித்தது. அதுவும் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு ஒரு பிரதான காரணமாக அமைந்திருந்தது. இதனை விட 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இளைஞர்களின் அமைதியின்மை அதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அறிக்கையில சில விதைப்புரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த விதைப்புரைகளை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் கல்வியின் தேசிய பொது குறிக்கோள்கள், 9 தேர்ச்சிகள் மற்றும் 5ஆம் கல்வி சீர்திருத்தத்தில் பிரதானமாக அது உள்ளடக்கப்பட்டிருந்தது. அது தற்போது இப்ப 2026ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் இந்த தேசிய கல்வி இலக்குகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றது அல்லது மாற்றமடைந்திருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் அந்த கல்வி சீர்திருத்த தொடர்பாக கலந்துரையாடும் போது அது தொடர்பில் அவதானம் செலுத்தலாம். அதே போன்று 1995ஆம் ஆண்டில் தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்விக் கொள்கையை நோக்கிய செயற்பாட்டு அடிப்படையிலான தந்துருவாயம் என்ற ஒரு ஆவணத்தை வெளியீடு செய்தது.
1995ஆம் ஆண்டு இலங்கையின் தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்விக் கொள்கையை நோக்கிய செயற்பாட்டு அடிப்படையிலான தந்துருவாயம் என்ற ஆவணத்தை வெளியிட சேர்ந்தது. இப்படியான சில காரணங்கள் காரணமாக இதை விட அந்த இதுக்கு முன்னர் இருந்த சீர்திருத்தங்களில் காணப்பட்ட குறைபாடுகள் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அது அப்படியான காரணங்கள் 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தை முன்வைப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்போதைய ஜனாதிபதி அந்த 97ஆம் ஆண்டை பொது கல்வியின் சீர்திருத்தத்துக்கான ஆண்டு என பெயரிட்டு 98ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அதை அமல்படுத்துவதற்கான பிரேரணைகளை முன்வைத்திருந்தார். இது இந்த கல்வி சீர்திருத்தம் 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தோற்றம் பெறுவதற்கான சில அடிப்படையான காரணங்களாக சொல்ல முடியும். இந்த கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில பாடசாலைகள் 4 வகையாக வகைப்படுத்தப்படுது. ஒன்று 1AB பாடசாலை, அடுத்த 1C பாடசாலை, அடுத்த வகை 2, வகை 3 என்று சொல்லி 4 வகையாக பாடசாலைகள் வகைப்படுத்தின. தற்போதும் அது நடைமுறையில் இருக்கிறது. இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை வகைகள் இந்த 4 வகையான பாடசாலைகள் தான் காணப்படுகின்றன. இதுல 1AB பாடசாலை என்று சொன்னால் அங்க விஞ்ஞான பிரிவு காணப்படுற பாடசாலைகள், அது காப்போத உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவு காணப்படுற பாடசாலையாகவும், 1C பாடசாலை என்பது கலைப்பிரிவு காப்போத உயர்தரத்தில் கலைப்பிரிவும், வகை 2 பாடசாலைகள் தரம் 11 தரம் 9 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளாகவும், வகை 3 பாடசாலைகள் தரம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலைகளாகவும் இலங்கையில 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைவாக பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சீர்திருத்தம் ஆரம்ப கல்வியில 3 முதன்மை நிலைகள் காணப்படுகின்றது என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருந்த முதன்மை நிலை 1 தரம் 1 தரம் 2 உள்ளடங்களாக, முதன்மை நிலை 2 தரம் 3 தரம் 4 உள்ளடங்களாக, முதன்மை நிலை 3 தரம் 5 உள்ளடங்களாக இந்த ஆரம்ப கல்வி தொடர்பாக 3 நிலைகள் பிரிக்கப்பட்டிருந்தன. இது ஒரு தேர்ச்சி மைய கலை திட்டம் அல்லது ஒன்றிணைந்த கலை திட்டம் என்றும் சொல்லப்பட்டது. இது முதலாக இந்த ஆங்கில கல்விக்கு பாரிய முக்கியத்துவத்தை கொடுத்து முதலாம் தரத்தில இருந்து வாய்மொழி மூலமான ஆங்கிலத்தையும் 3ஆம் தரத்திலிருந்து முறையான ஆங்கிலத்தையும் அமுல்படுத்துறதுக்காக இந்த சீர்திருத்தம் பிரதான பங்கு வகித்தது. அதே மாதிரி இந்த முதன்மை நிலை 1 வழிகாட்டப்பட்ட அல்லது திட்டமிட்டப்பட்ட விளையாட்டுக்கள் அதிகமாகவும், அதே மாதிரி செயற்பாடுகள் எழுத்து வேலைகள் மிக குறைந்ததாகவும் இந்த முதன்மை நிலை 1 காணப்பட்டது. அதே மாதிரி முதன்மை நிலை 2 இவை 3 பகுதிகள், அதாவது ஆரம்ப கல்வியின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடை வழிகாட்டப்பட்ட விளையாட்டு செயற்பாடுகள் எழுத்து வேலை என்ற 3 பிரிவுகளை கொண்டிருந்தது. இது முதன்மை நிலை 2 3க்குமான முக்கியத்துவம் ஓரளவுக்கு சமமாக காணப்பட்டிருந்தது. முதன்மை நிலை 3 எழுத்து வேலை அதிகமானதாக காணப்பட்டிருந்தது. ஆரம்ப கல்வி தொடர்பாக அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பட அல்லது அங்கே கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேர்ச்சிகள் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் என அழைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வி சீர்திருத்தமானது 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமானது இந்த ஆங்கில கல்வி தொடர்பாக சில செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது. அந்த வகையில் செயற்பாடு சார் ஆங்கிலம் தரம் 1 தரம் 2 அதற்கு பின்னர் தரம் 3 முறையான ஆங்கில கல்வியும் வழங்கப்படுவதற்காக இந்த சீர்திருத்த முன்மொழிவுகளை செய்திருந்தது. அதே மாதிரி சில பாடங்களை, அதாவது கணிதம் மற்றும் விஞ்ஞானம் போன்ற சில பாடங்களை ஆங்கில மொழியை கேட்பதற்கான வாய்ப்பையும் இந்த கல்வி சீர்திருத்தம் உருவாக்கி இருந்தது. அதே போன்று காப்போத உயர்தர பரீட்சை அல்லது உயர்தர பிரிவில் ஆங்கில பாடம் ஒரு பொதுவான ஆங்கிலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் அது கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தது. இது ஆங்கிலம் தொடர்பாக
மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்ல முடியும். அப்ப தரம் 12, 13களில் அனைத்து மாணவர்களும் பொது ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தது. அதே மாதிரி 2000ஆம் ஆண்டிலிருந்து உயர்தர விஞ்ஞான மாணவர்கள் ஆங்கில மொழி மூலமான பரீட்சை 2002ஆம் ஆண்டு பரீட்சையில முதல் தடவையாக தோற்றுவதற்கான நடவடிக்கையும் இந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொண்டிருந்தது. அப்ப இருமொழி கல்விக்கு வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து அடித்தளமிட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். தரம் 6ல இருந்து சில பாடங்கள், அதாவது கணிதம், விஞ்ஞானம், சுற்றாடல், சுகாதாரம், உடற்கல்வி போன்ற பாடங்களை வந்து ஆங்கில மொழி மூலம் கற்பதற்கான வாய்ப்புகளை இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து முன்வைத்திருந்தது. இப்போ இருமொழி கல்விக் கொள்கை அல்லது இருமொழி கொள்கையை உருவாக்கினது பாடசாலைகளில் அமுல்படுத்துவதற்கு முன்மொழிந்த சீர்திருத்தமாக இது காணப்படுகின்றது. அதே போன்று தரம் 6ல இருந்து தரம் 9 வரையிலான தொழில்நுட்ப பாடம், அது வந்து தொழில்நுட்ப கல்வி வந்து ஒரு கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து பின்னர் வாழ்க்கை தேர்ச்சி அல்லது சித்திரமும் கைப்பணியும் போன்ற பாடங்களின் நவீன வடிவமாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த தொழில்நுட்ப கல்வி. அது மாதிரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் வழிகாட்டி நூல் அறிமுகப்படுத்தப்பட்டதும் இந்த கல்வி சீர்திருத்தத்தினூடாக. அதே போன்று வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை பிரிவு கட்டாயமாக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தத்தினூடாக வந்து கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் நுழையும் போது வெட்டுப்புள்ளி வந்து சஸ்கோர் அடிப்படையில் தீர்மானிக்கிறதுக்கான முன்மொழிவையும் இந்த சீர்திருத்தம் கொண்டிருந்தது. அதற்கமைவாக 2001ஆம் ஆண்டு முதல் இந்த சஸ்கோர் நடைமுறை வந்து அமலுக்கு வந்திருந்தது, அல்லது அதை கணிப்பீடு செய்வதானது அமலுக்கு வந்திருந்தது என்று சொல்ல முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னர் அந்த 1990ஆம் ஆண்டு யோம்தியன் மாநாட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல நான் இன்னொரு விடயத்தையும் வந்து உங்களை ஞாபகப்படுத்த வேணும். இந்த டொலர் என்ற அறிக்கை 1996ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்த டொலர் என்ற அறிக்கைக்கு அமைவாக அவர் கல்வியின் 4 தூண்களை பற்றி வந்து சொல்லியிருந்தார். அந்த அறிக்கையில கொண்டு வந்து அறிந்து கொள்ள கற்றல், கல்வி 4 தூண்கள்: அறிந்து கொள்ள கற்றல், செயலாற்ற கற்றல், உடன் வாழ கற்றல், இருப்பதற்கு அல்லது வாழ்வதை கற்றல். அது வாழ கற்றல், இருப்பதற்கு கற்றல் அல்லது வாழ்வதை கற்றல். அதில் கல்வியின் 4 தூண்கள் வந்து அறிந்து கொள்ள கற்றல், செயலாற்ற கற்றல், வாழ கற்றல், வாழ்வதற்கு கற்றல்னு சொல்லி 4 கல்வியின் தூண்கள் 4ஆக வகைப்படுத்தப்பட்டிருந்தது இந்த 96ஆம் ஆண்டு டொலரின் அறிக்கைக்கு அமைவாக. அதே போன்று நாங்கள் இந்த தரம் 6ல இருந்து தரம் 9 வரையான கனிஷ்ட இடைநிலை கல்வியில 9 பாடங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதுல வந்து பொது விஞ்ஞானம், தரம் 6ல பொது விஞ்ஞானம் மற்றும் சமூக கல்விக்கு பதிலாக சுற்றாடல் கல்வி என்ற பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. 97ஆம் ஆண்டு பொது விஞ்ஞானம் மற்றும் சமூக கல்விக்கு பதிலாக சுற்றாடல் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 7ல இருந்து 9 வரையான வகுப்புகளுக்கு வந்து விஞ்ஞானத்துக்கு பதிலாக விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் என்ற பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வாழ்க்கை திறனுக்கு பதிலாக வாழ்க்கை தேர்ச்சி பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதே போன்று சில செயற்பாட்டு அறைகள், அதாவது 5 செயற்பாட்டு அறைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. உணவும் விவசாயமும், தகவல் ஒழுங்கமைப்பும் முயற்சி நடவடிக்கையும், உருவாக்கலும் உற்பத்தியும், கற்புல கலைகளும் மற்றும் வரைகலை, அடுத்தது அரங்க கலைகள் என்று சொல்லி இது 5 செயற்பாட்டு அறை, அதாவது ஆக்டிவிட்டி ரூம் வந்து இதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு பின்னர் இது வந்து தற்போது காலங்களில் இந்த செய்முறை தொழில்நுட்ப பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அனைத்தையும் வந்து உள்ளடக்கினதாக. அதே மாதிரி 7ஆம் தரத்திலையும் அதற்கு அப்பாலும் சமூக கல்வியின் வரலாறு என்ற பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. 2ஆம் மொழியாக
தமிழ் மொழி மாணவர்கள் சிங்களத்தையும் சிங்கள மொழி மாணவர்கள் தமிழை கற்பதற்கான ஒரு தூண்டுதல் வந்து இந்த சீர்திருத்தத்தினூடாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று வந்து காப்புத சாதாரணதர பாடங்கள் கட்டாய பாடங்கள் 8ஆக அமுல்படுத்தப்பட்டிருந்தது. மேலதிக பாடங்கள் ஒன்று அல்லது 2 தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மேலதிக பாடங்கள்ல வழங்கப்பட்டிருந்தது. 2 பாடங்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதுல வழங்கப்பட்டிருந்தது. உயர்தர பரீட்சையை பொறுத்தவரையில் இதுவரை காலம் 97ஆம் ஆண்டு சீர்திருத்தம் அமுல்படுத்தப்படும் வரை உயர்தரத்தில் கட்டாய பாடமாக 4 பாடங்களாக இருந்தது. அது இந்த சீர்திருத்தம் 97ஆம் ஆண்டிலிருந்து 3 பாடங்களாக குறைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பொது சாதாரண பரீட்சை நாங்கள் இப்போ பொதறிவு என்று பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற பாடம் உயர்தரத்தில் பொது சாதாரண தர பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த சீர்திருத்தத்துக்கு அமைவாக. அதே மாதிரி தாவரவியலும் விலங்கியலும் என்ற பாடம் வந்து உயிரியல் என்ற பாடமாக மாற்றப்பட்டதோடு பெயர் மாற்றப்பட்டதோடு தூய கணிதமும் பிரியோக கணிதமும் வந்து ஒன்றிணைந்த கணிதம் உயர் கணிதம் என்று வந்து மாற்றப்பட்டது இந்த 97ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தினூடாக. அதே மாதிரி தரம் 12, 13 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது ஆங்கிலம் வந்து கட்டாயமாக்கப்பட்டது. அதே போன்று பரீட்சைக்கு காப்போத உயர்தர பரீட்சையை தோற்றுவதற்கு 80% வரவு வந்து கட்டாயமாக்கப்பட்டதும் இந்த 97ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துக்கு அமைவாக. அதே போன்று வந்து விஞ்ஞான பாடத்துல செய்முறை பரீட்சைகள் செயற்திட்டங்கள் மற்றும் ஒப்படைகள் போன்றவை இந்த சீர்திருத்தத்தினூடாக கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த 97ஆம் ஆண்டு சீர்திருத்தம் வந்து இந்த மதிப்பீடு தொடர்பாக சில செயற்பாடுகளை முன்வைத்திருந்தது. அதாவது பாடசாலை மட்ட கணிப்பீடு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சீர்திருத்தம் அமைவாக. 9ஆம் தரத்திலிருந்து 2000ஆம் ஆண்டில் 9ஆம் தரத்துல வந்து பாடசாலை அடிப்படையான தேர்ச்சிகள் பரீட்சை நடத்தப்பட்டு தேர்ச்சி சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிமுகம் வந்து இந்த சீர்திருத்தத்தில் கொண்டு வந்து பிறகு நிறுத்தப்பட்டது அல்லது அது வந்து கைவிடப்பட்டதுன்னு சொல்ல முடியும். 2001ஆம் ஆண்டுல இருந்து இந்த தற்போது நடைமுறையில் இருக்கிற SPA தரம் 10ல இருந்து அமுல் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வந்து 2003ஆம் ஆண்டுல இருந்து காப்போத உயர்தரத்துக்கு வந்து இந்த SPA பாடத்திட்டம் SPA கணிப்பீட்டு முறை வந்து அமுல்படுத்தப்பட்டது. அப்ப 2001ஆம் ஆண்டு தரம் 10க்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டு காப்போத உயர்தரத்துக்கும் இந்த கணிப்பீட்டு வேலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து பாடசாலையில 97ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட கணிப்பீடு பாடசாலை மட்ட கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் கொண்டு வர தொடர்பான விடயங்களாக கருதப்படுகின்றது. அதே போன்று இந்த SPA வேலை திட்டம் வந்து பாடசாலை மட்டத்தில் மாணவர்களின் மதிப்பீடுன்னு சொல்லி இதை நாங்கள் தொடர் மதிப்பீடு என்ற பெயரில் அழைக்கிறோம். அதாவது பாடசாலை மட்டத்தில் மாணவர்கள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற முறையை நாங்கள் தொடர் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப பாடம் ICT பாடமும் வந்து இந்த சீர்திருத்தத்தினூடாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேணும். 97ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தில் காணப்பட்ட முக்கியமான விடயங்கள் இவை. பெரும்பாலான விடயங்கள் வந்து இந்த காணொலியிலூடாக உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். ஏதாவது விடயங்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தேவையாக இருந்தால் நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸ் ஊடாக தெரியப்படுத்த முடியும். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். இந்த MED மற்றும் PED கற்கனரை தெரிவு பரீட்சைக்கும் அதேபோல இந்த சீர்திருத்தம் தொடர்பான விடயங்கள் அதிபர் சேவை போட்டி பரீட்சைகள் மற்றது ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைகளுக்கும் பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.